வடக்கு மாகாணத்தில் மக்களின் மீள்குடியேற்றம், வாழ்வாதார மேம்பாடு மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தும் நோக்கில் கண்ணிவெடி அகற்றும் பணிகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிவெடி அகற்றும் பணிகளின் தற்போதைய நிலைமை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. 2032ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை கண்ணிவெடியற்ற நாடாக மாற்றுவது அரசாங்கத்தின் இலக்காக இருப்பதாக குறிப்பிட்ட ஆளுநர், போரினால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக முகமாலை பகுதியில் எஞ்சியுள்ள கண்ணிவெடிகளை அகற்றி தனியார் காணிகளை மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் வாழ்வாதார நடவடிக்கைகளுக்காக விடுவிக்க வேண்டும் என தெரிவித்தார். சுற்றுலா அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பகுதிகளையும் கண்ணிவெடியற்ற பிரதேசங்களாக உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மன்னார், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தென்னை பயிர்ச்செய்கை விரிவாக்கத்திற்காக அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளிலும் கண்ணிவெடி அகற்றும் பணிகளை துரிதப்படுத்துமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். இதன்போது 2010 முதல் 2025 வரையான காலப்பகுதியில் இலங்கையில் கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்காக 250 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக தேசிய கண்ணிவெடி செயற்பாட்டு மையத்தின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்தார். மேலும் முகமாலை பகுதியில் நடைபெற்று வரும் கண்ணிவெடி அகற்றும் பணிகள் 2027ஆம் ஆண்டின் இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என ஹலோ ட்ரஸ்ட் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருகை தரும் கௌதாரி முனையை அண்டிய பகுதிகளிலும் கண்ணிவெடி அகற்றும் பணிகளை விரைவுபடுத்துமாறு ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார்.